இன்னைக்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகள கலக்கம் என்னன்னா, பொருளாதாரமான நன்மைகள் இல்லாததுனால கலங்குறாங்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாததுனால கலங்குறாங்க, எதிர்பார்க்கிறதான சில சுக சௌபாகியங்கள் வராததுனால கலங்குறாங்க, ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வராததுனால கலங்குறாங்க. ஆமென். ஏதோ உங்களை பாரப்படுத்துகிறார், உங்களை வேதனைப்படுத்துகிற சில விஷயங்களினால் நீங்க பயங்கரமாய் கலங்குறீங்க. ஏன்னா நீங்க கலங்குறது முழுவதும் உங்களை நினைத்து நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் உடைந்த உடைவுகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நினைத்து வேதனைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஐயோ என்னால ஜெபிக்க முடியலன்னு உள்ளத்துல பாரப்படுறவங்க கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு ஆண்டவரை ஆராதிக்க முடியலையே, எனக்கு உள்ள சண்டை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒழுங்கா தேவனை துதிக்க முடியலையே, சபையில நடக்கிற எல்லா ஜெபங்களிலும் போய் ஆண்டவரை ஆராதிக்க முடியலையே, என்னால பைபிள் வாசிக்க முடியலையே, எனக்கு தேவனோட ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது, ஐயோ எனக்கு பழையது போல அனுபவத்தில் என்னால நிற்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுகிறா அவன் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு மேக்ஸிமம் விசுவாச பிள்ளைகளும் கலங்குகிறதை குறிச்சன்னா நஷ்டங்களை குறித்து, பொருளாதார நெருக்கடிகளை குறித்து, வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை குறித்து தான் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா சீஷர்களோட உள்ளத்தில் வந்ததான கலக்கம் வேறொன்றும் அல்ல, ஏசப்பாவோட பிரசன்ஸ் இழந்து போகும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள வந்ததினால, ஆண்டவரை பார்க்க முடியாது என்ற சிந்தை அவர்களுக்குள்ள வந்ததினால அவர்களுக்குள் கலக்கம் வந்தது.